இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். வாழ்க்கையில் நம்ம நன்மை செய்ய வேண்டும். எதிர்பார்க்காம நம்ம நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை திருப்ப தருகிறார். இது உண்மையான காரியம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய நம்ம படித்து கொள்ள வேண்டும். ஒரு ஜெபிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் இருந்தது. அந்த மனுஷன் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு குணநலம் உள்ள மனுஷன். எதிர்பார்க்காம நன்மை செய்வான். அவனும் அம்மனை பிள்ளைகளும் நீண்ட நாட்களாய் ஒரு ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம், ஆண்டவரே எங்கள் இல்லத்தில் ஒரு நல்ல வண்ண தொலைக்காட்சி வேணும். எங்கள் இடத்துல கலர் டிவி இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் இருக்குது, கருப்பு வெள்ளை டிவி தான் இருக்குது. நல்ல ஸ்லிம்மாக நல்ல எல்லார் வீட்லேயும் மாட்டி வைத்திருக்கிறது போல் ஒரு நல்ல டிவி, நல்ல பெரிய டிவி எங்களுக்கு வேணும்னு ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் அந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு டயர்டாக திரும்பும் பொழுது நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. வருகிற வழியில் அவன் தன்னுடைய 2 வீலரில் வரும்பொழுது ஒரு கார் ரிப்பேர் ஆகி நிற்கிறது. ஒரு வயதான அம்மா வெளியில் நனைந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாங்க. அவன் போய் விசாரிக்கிறான் என்ன நடந்ததுன்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, கார் ரிப்பேர் ஆகிவிட்டது, நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் போகணும், முக்கியமான ஒரு காரியத்துக்கு நான் போகணும். அந்த நேரத்தில் கார் எனக்கு இப்படியாக ரிப்பேர் ஆகிவிட்டது, என்ன செய்து தெரியல, யாரும் எனக்கு உதவலை, எவ்வளோ காருக்கு நான் லிஃப்ட்டு கேட்குறேன், யாரும் என்னை லிஃப்ட்டும் கொடுக்கல, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, இவன் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி எவ்வளோ இவனுக்கு டயர்டு, எவ்வளோ சோர்வு இருந்தாலும் அசதி இருந்தாலும் அந்த காரை தள்ளி ஓரமாக விட்டான். அந்த அம்மாவுக்கு தன்னுடைய 2 வீலரில் கொண்டு போய் அவங்க எங்கே போகணுமோ அந்த இடத்துல விட்டு அம்மா நான் ஃபோன் பண்ணி மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி இந்த கார் இங்கே நிற்கிறது என்று சொல்லி அந்த காரை நான் எப்படியாவது ரிப்பேர் செய்து மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு போய் நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னான். இந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். அவசரத்தில் இருந்தாங்க. அதனால் அவனுடைய டெலிஃபோன் நம்பர் அட்ரஸை மாத்திரம் வாங்கி கொண்டு அவங்க போய்விட்டாங்க. 2 நாள் ஆகிவிட்டது. ஒரு நாள் இவர்கள் வீட்டுக்கு பெரிய பார்சல் வருகிறது. என்ன பார்சல் என்று இவர்களுக்கு தெரியலை, யார் அனுப்பினாலும் தெரியல. அந்த பார்சலை வாங்கி பிரித்து பார்க்குறாங்க. பெரிய வண்ண தொலைக்காட்சி, வண்ண டிவி. இவங்க எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டு அந்த டிவி யார் இதை அனுப்பினது என்று பார்க்கும் பொழுது அதில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, ஐயா, இந்த பரிசை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த பரிசை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் அந்த மழை நேரத்தில் நான் ரோட்டில் தவித்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, என்னுடைய காரை ரிப்பேர் செய்வதற்கு உதவி செஞ்சீங்க, ஆகவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த அம்மா இந்த பரிசை அனுப்பி வைத்திருந்தாங்க. பாருங்கள், நன்மை செய்தாங்க. எதிர்பார்க்காம நன்மை செய்தான். எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மைகளை மற்றவர்கள், நம்முடைய கஷ்டங்கள் மத்தியில், நம்முடைய சோர்வுகள் மத்தியில், அசதியின் மத்தியில் மற்றவர்களுக்காக அவன் இறங்கின பொழுது கர்த்தர் அவருடைய உள்ளத்தில் பேசி இவர்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமாய் அந்த தேவையை சந்தித்தார். இன்றைக்கு நீங்கள் நன்மை செய்ய படியுங்க, நன்மை செய்து கொண்டே இருங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறதாகவே சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். எதிர்பார்க்காமல் அநேகருக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருந்தார். நீங்களும் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மை செய்யுங்கள். அந்த நன்மைகள் ஒரு நாள் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அந்த நாள் இந்த நாளாய் மாறட்டும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக நன்றி. நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னீரே, நாங்கள் நன்மை செய்ய அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.